Dear students, welcome to online class with Hima. 12th Maths, third chapter, Theory of Equations, exercise 3.1, 9th sum. If P and Q are the roots of the equation, Lx square plus Nx plus N equal to 0, show that square root of P by Q plus square root of Q by P plus square root of N by L equal to 0. இப்போ solution போட்டுக்கலாம். Let என்ன P and Q be the roots. Okay, this is given. Q be the roots. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம் பி ப்ளஸ் க்யூனா மைனஸ் பி பை ஏ. ஸோ பி ப்ளஸ் க்யூ தட் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். மைனஸ் பி பை ஏ இங்கே என்ன இருக்குது மைனஸ் என் பை எல். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன இருக்குது அண்ட் பி க்யூ ஈக்குவல் டு சி பை ஏ என் பை எல். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் வாட் இஸ் கிவன் ஹியர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பை க்யூ plus square root of q by p plus square root of n by l equal to 0. இப்போ இது எப்படி வச்சுக்கோங்க, அப்புறம் equal to 0 நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த square root of p by q இப்போ இது எப்படி எழுதலாம் square root of p plus square root of q. ஓகே, square root of p by square root of q, square root of q by square root of p ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பை எல். யூ கேன் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, இது அடிஷன் சிம்பிள் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்துப்போம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூ. இப்போது இது என்ன மல்டிப்ளை பண்ணால் பி கியூ வரும் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி வரும். ஸோ இங்கேயும் மல்டிப்ளை சேம் நம்பர் வித் த நியூமரேட்டர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. அப்போது ரூட் பி இன்ட்டு ரூட் பி என்ன வரும் ஈக்குவல் டு பி. நான் வேணால் இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் பி இன்ட்டு ரூட் பி ப்ளஸ் இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணால் பி கியூ வரும் இன்ட்டு கியூ. ஸோ சேம் நம்பர் சேம் தட் இஸ் ஆல்ஃபபெட் வித் த நியூமரேட்டர் ஆல்சோ. ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, எல்சிஎம் பண்ணுறோம், பி கியூ எடுக்கிறோம், இங்கே ரூட் பி பண்ணுறோம், சேம் டிஜிட் சேம் நியூமரிக் வித் த நியூமரேட்டர். அண்ட் இங்கேயும் பி கியூ பண்ணுறோம் சேம் வித் த numerator also, plus square root of n divided by square root of l. Okay va, root p into root p என்ன p. Okay, this implies போட்டுக்கோங்க. இப்போ LHS equal to RHS ன்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரூட் பி இன்ட்டு ரூட் பி என்ன p ப்ளஸ் ரூட் q இன்ட்டு ரூட் q என்ன q divided by root p into root q, that is root pq plus root n by root l. Okay, next time பார்த்துக்கோங்க p plus q என்ன minus n by l, that is sum of the roots pq equal to n by l ன்னு போட்டிருக்கோம். இங்கே போட்டுக்கோங்க equal to p plus q என்ன minus n by l. ஓகே, divided by pq என்ன n by l. ஓகே, ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல். இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டு மைனஸ் என் பை எல். இது ரெசிப்ரோகேட் பண்ணால் என்ன வரும் எல் பை என் ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எல் வில் கெட் கேன்சல், என் வில் கெட் கேன்சல். ஸோ இங்கே ரூட் பிக்யூ இருக்குல்ல, ரூட் என் பை எல். ஓகே, ரூட் என் பை எல். இது ரெசிப்ரோகேட் பண்ணும்போது ரூட் எல் பை ரூட் என்னு வரும். ஓகேவா? ஸோ இது மைனஸ் என் பை எல் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை என். இப்போ கேன்சல் பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்யூ இஸ் வாட், பிக்யூ என்ன என் பை எல்லுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ PQ வந்து n by L, இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n by L ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n by ஸ்கொயர் ரூட் ஆஃப் L. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போடுறேன், ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் மைனஸ் n by L. ஓகே, இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரூட் எல் பை ரூட் என் ஆகும் ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல் பை ரூட் எல். அப்புறம் என்ன பண்ணுங்க, இங்கே எல்லும் இருக்குது, இங்கே ரூட் எல்லும் இருக்குது, இது கேன்சல் ஆகாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டு மைனஸ் எல். இதை என்ன பண்ணுறோம் ரூட் எல் இன்ட்டு ரூட் எல்னு எழுதுகிறோம். ரூட் எல் இந்த என்ன ரூட் என் இன்ட்டு
மைனஸ் அப்படியே வெளில வச்சுக்கோங்க. ரூட் என் இன்ட்டு ரூட் என்னன்னு எழுதுகிறோம். என் எல்ல ரூட் எல் இன்ட்டு ரூட் எல்னு எழுதுகிறோம். இன்ட்டு ரூட் எல் பை ரூட் என். இப்போ கேன்சல் பண்ணலாம். இதுவும் கேன்சல் பண்ணுங்கள். இதுவும் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி ஒரு ரூட் என் பை ரூட் எல் இருக்குது. அப்போது ஈக்குவல் டு மைனஸ் ரூட் என் பை ரூட் எல் ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல் ஈக்குவல் டு என்ன ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் கேன்சல் ஆகி 0. அப்போ LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதா? P ப்ளஸ் Q என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த ஸ்டெப் மட்டும் சொல்கிறேன். P ப்ளஸ் Q சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் n பை எல் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் n பை எல். இங்கே போடுறோம். ஃபஸ்ட்டு LCM எடுத்துடுறோம். இங்கே போட்டுடுறோம். மைனஸ் n பை எல். இது அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணும்போது ரூட் எல் பை ரூட் என் ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல். இந்த எண்ணை வந்து ரூட் என் இன்ட்டு ரூட் என் எழுதுகிறோம். எல்ல ரூட் எல் இன்ட்டு ரூட் எல்னு எழுதுகிறோம். ஸோ இந்த ரூட் எல்லும் கேன்சல் ஆகிடும். இந்த ரூட் எண்ணும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது? ரூட் என் பை ரூட் எல் பேலன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல் ஈக்குவல் டு 0. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.